श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 21வது நாள் இன்றைய நாள் பாசுரம். ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகெனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாங் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவையினுடைய 5வது காட்சிக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் 4 காட்சிகள் ஆயிருக்கு. மொத்தம் 20 பாசுரங்கள். 4 காட்சிகளினுடைய ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, முதல் காட்சியில நோன்புக்கான என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூறப்பட்டது. 2வது காட்சியில முதல் 5 தோழிகளை எழுப்பினா, 3வது காட்சிகள்ல அடுத்த 5 தோழிகளை எழுப்பினா, அடுத்த 4வது காட்சிகளை அடியார்களை கொண்டு கிருஷ்ணனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோயில் காப்பான், வாயில் காப்பான், நந்தகோபர், யசோதா பிராட்டி, அப்புறம் பலதேவர் அப்படின்னு இவ எல்லாரையும் எழுப்பியாச்சு. இதில் 18, 19, 20 பிரத்யேகமான பிராட்டியினுடைய பாசுரங்களாக அமைக்கப்பட்டது. எப்படின்னா, பிராட்டியினுடைய புருஷகாரத்தோடு நம்ம பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இங்க ஆண்டாள் நாச்சியார் சொல்லி கொடுத்தா. 20வது பாசுரத்தில் பிராட்டி எழுந்து வந்தாளா, கட்டாட்சித்தாளா, அந்த புருஷகாரம் செய்து இவர்களை கிருஷ்ணனிடம் கொண்டு சென்றாளா அப்படிங்கறது தான் இனிமே நம்ம அனுபவிக்க போறோம். இந்த 21வது பாசுரமானது கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடக்கூடிய பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுறது? அப்போ பிராட்டி எழுந்து வந்து கதவை திறந்திருக்கா, இந்த கோஷ்டியோடு இணைந்து பெருமாளை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கறது இவ எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்கிறா. எப்படி பாடணும், எப்படி பெருமாளை எழுப்பணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறா. முதல்ல வந்து இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லுங்கோ. பெருமாளுக்கு மட்டும் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது, எழுப்பும் பொழுது ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாயிடுமா. இத முதல்ல பண்ணுங்கோ. சரி, இதுக்கும் பதில் சொல்லல அப்படின்னா அவனுடைய சீல குணங்கள், உயர்ந்த குணங்களை எல்லாம் சொல்லுங்கோ. அப்ப சொல்லும் பொழுது அதெல்லாம் கேட்டுட்டு, அச்சோ இவ்வளவு நம்மள புகழறாளே, அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டாமான்னு சட்டன் எழுந்து வந்து உங்களை கட்டாட்சிப்பான். முதல்ல இன்னாருடைய மகன்னு சொல்லுங்கோ, அடுத்து அவனுடைய குணங்களை எல்லாம் பறக்க பேசுங்கோ. பேசி அவனை வந்து துயில் எழுப்பினால் கண்டிப்பாக கட்டாட்சிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறா. அதற்கேற்ற மாதிரி பாடக்கூடியதுதான் இந்த 21வது பாசுரம். எப்படி ஆரம்பிக்கிறா? ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறா. ஆற்றப்படைத்தான் என்றால் இங்க ஆற்றப்படைத்தான் என்பது நந்தகோபரை குறிப்பிடப்படுகிறது. மகனே என்றால் கிருஷ்ணனை குறிப்பிடப்படுகிறது. அறிவுராய் என்றால் கண் விழித்து பாரப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூப்பிடுறா. அப்போ எப்பேற்பட்டவரின் மகன் அப்படிங்கறது தான் முதல் 2 வரிகள்ல அனுபவிக்கிறா. ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு அப்படின்னா, பாலை ஏற்றி தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் இருக்கு இல்லையா, அப்படி வாங்கி கொண்டு அந்த பாத்திரங்கள்லாம் எதிர்பொங்கி வழிய அப்பேற்பட்ட இடைவிடாது பாலை சுரக்கக்கூடிய மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், பெரிய பெரிய பசுக்கள், பெரிய மனசுள்ள பசுக்களாம். மனசு மட்டும் பெருசு கிடையாதான், உடலாலும் பெருத்து இருக்கக்கூடிய பசுக்களாக இருக்கு. அப்பேற்பட்ட பல 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 பசுக்களை ஆற்றப்படைத்தான் மகனே, இப்படி நிறைய வச்சுட்டு இருக்கக்கூடிய நந்தகோபரின் மகனே அறிவுராய் விழித்துக் கொள்வீராக அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. பதிலையே காணோம். அப்புறம் அடுத்து என்ன சொல்றா? ஊற்றமுடையாய், ஒவ்வொரு அடியவனையும் காக்கக்கூடிய உறுதியை உடையவனே, பெரியாய் உயர்ந்தவனே, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாச்சே, உனக்கு யாருமே கிடையாதே உனக்கு. உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலெழாய், இந்த பூவுலகில் எங்கள் கண்ணுக்கு வடிவமாய் தோன்றுமாறு அவதாரம் எடுத்து ஒளிமயமானவனே எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்றா. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண், உன்னுடைய எதிரிகள்லாம் உன்னுடைய அருமை பெருமையெல்லாம் தெரியாம உன்னுடைய சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுவா, தன்னுடைய வலிமைகையெல்லாம் தொலைச்சுட்டு உன் வாசலில் புகழற்றவர்களாக வந்து நிப்பா. அந்த மாதிரி ஒரு தோரணையில தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா அகங்காரம் அமகாரத்தெல்லாம் தொலைச்சிட்டு வரல. நாங்க ஆசையா எங்களுடைய ஆசையை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா பாவமா எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு எல்லாத்தையும் எதிரிகள்லாம் தன்னுடைய வலிமைகளை எல்லாம் தொலைத்துட்டு வந்து உன் காலடியில நிற்கக்கூடிய அந்த பாவத்தோடு வந்திருக்கும். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, உன்னுடைய அடியை பணிந்து எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா,
மங்களாசாசனம் பாடுவதற்காக. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தும் வந்தோம். உன்னை புகழ்ந்து பாடணும், போற்றியும் பாடணும், இப்படி அனைத்தையும் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நாங்க எதிர்பார்க்கக்கூடியது. எம்பாவாய் எழுந்திரி கண்ணா, நாங்க வந்திருக்கக்கூடிய இலக்கு என்னன்னு நாங்க சொல்லியாச்சு, கண் திறந்து எங்களை கட்டாட்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாசுரத்தை முடிக்கிறாள். ஆக கிருஷ்ணன் கண் விழித்து இவர்களை கட்டாட்சித்தானா என்ன ஆயிற்று அப்படிங்கறத நம்ம 22வது பாசுரத்தில் பார்க்கலாம். ஆக இதனுடைய பதவுரையானது கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கு. நம்ம இதுல எடுத்துட்டு அனுபவிக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவாப்த சமஸ்த காமனான பெருமாளை துயிலெழுப்பும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரம், இதில் பெருமாளினுடைய சீல குணங்களை பறக்க பேசப்பட்டிருக்கு. அப்போ அதே ரீதியில் ஆழ்வான் தன்னுடைய ஸ்தவங்களில் எப்படி பெருமாளினுடைய சீல குணமான உயர்ந்த திருக்கல்யாண குணங்களை பேசியிருக்கார் அப்படிங்கறத நாம அனுபவிக்க போறோம். இதில் முதலில் சுந்தரபாகுஸ்தவத்தில் கொண்டு நாம ஆரம்பிக்க போறோம். இதில் 25வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்கலாம். சௌஷீல்யாஷிதவத்சலத்வ மிருதுதா சௌஹார்த சாம்யார்ஜவைஹி தைர்ய ஸ்தைர்ய சுவீர்ய ஷௌர்ய கிருதிதா காம்பீர்ய சாதுர்ய கைஹி சௌந்தர்யான்வித சௌகுமார்ய சமதா லாவண்ய முக்யைர் குணைஹி தேவஸ்ரீதருஷண்ட சைல நிலையே நித்யம் ஸ்தித சுந்தரக. பெருமாளினுடைய அனைத்து கல்யாண குணங்களையும் பேசிகிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு நாழிதான் போராது. அதுல சில குணங்களை அப்படி அனுபவிச்சிருக்கார். இப்பேற்பட்ட குணங்களை உடைய சுந்தர தோளுடையானே அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். என்னென்னலாம் சொல்றார்? சௌஷீல்யம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். தாழ்ந்தவர்களுடன் கலந்து பழகக்கூடிய ஒரு தன்மை. வத்சலத்துவம் அப்படின்னா அண்டினவர்களை குறை காணாது பேரன்போடு பழகக்கூடிய ஒரு தன்மை. மிருதுதான இளகிய மனசா. சௌஹார்த எல்லோரிடமும் நல்ல எண்ணம் கொண்டு ஒரு எண்ணம், பழகக்கூடிய ஒரு எண்ணம். சாம்யார்ஜவைஹினா அடையப்படுபவன், அவனை அடையப்படும் பொழுது எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடியவன், அதே நேரத்துல நேர்வழியை கை கொள்ளக்கூடியவன் அப்படியாவும் இருக்கானாம் பெருமாள். தைரிய துணிவு கொண்டவன், ஸ்தைரிய ஊற்றமுடையவனாக இருக்கிறான். சுவீரிய அதாவது எப்பேற்பட்ட போர்களையும் செய்து முடிக்கும்படியான வல்லமை பொருந்தியவனாக இருக்கான். ஷௌரிய அந்த போர்களை தனியாக யாரையும் அண்டி இல்லாமல் தான் தனியாக முடிக்கும்படியான வல்லமை பொருந்தியவனாக இருக்கான். கிருதிதா அடியவர்களை அண்டினவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத நன்னா தெரிஞ்சுண்டு செய்ய வேண்டுவதை செய்து களை கட்டக்கூடிய திறமை. காம்பீரியம் அப்படின்னா பெருமாளினுடைய திருவுள்ளம் என்னவென்று அறிய ஒண்ணா அதன் ஆழம் அறியா வண்ணம் மேன்மையை உடையவனாக இருக்கிறானாம். சாதுரியம் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்களை மிக எளிமையாக முடிக்கக்கூடிய திறனை உடையவனாக இருக்கான். இவ்வளவு நாளி இதுவரைக்கும் சொன்னது அனைத்துமே திவ்ய ஆத்ம ஸ்வரூப குணங்களை பற்றி அனுபவிச்சிருக்கார். அடுத்து இனி அவருடைய அவயவங்களினுடைய அழகை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல சௌந்தரிய அப்படின்னு கொண்டு ஆரம்பிக்கிறார். வடிவழகு பொருந்தியவனாகவும் இருக்கானாம். பெருமாள் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களால் தடுத்து ஆட்கொள்வான், தன்னுடைய அவயவங்களாலும் தன்னுடைய அழகை காமித்தும் பெருமாள் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவன். என்ன டெக்னிக் வேணாலும் பெருமாள் பண்ணுவார் நம்மளை தடுத்து ஆட்கொள்வதற்காக. முதலில் சௌந்தரியமானது வடிவழகு பொருந்தியவனாக இருக்கான். அடுத்தபடியாக சௌகுமாரியம் அப்படின்னா வாட்டம் தாங்காத உடல் அமைப்பு உடையவனாக இருக்கான். சமதா இப்படி ஒத்து உள்ள உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னும் அப்படி இதுக்கேத்த மாதிரி அப்படி ஒன்னொன்னு அவ்வளவு மேன்மையோட இருக்கான். லாவண்ய அப்படிங்கும்பொழுது பொதுவான உடல் அழகு எல்லாம் நிரம்ப பெற்று அப்படி பரிபூர்ணனா இருக்கானாம் பெருமாள். முதலான இப்படி சொல்லியிருக்கக்கூடிய இந்த முதலான முக்கிய குணங்களாக இந்த இடத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு. இப்படி திருமேனி அண்டிய குணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. திவ்ய ஆத்ம ஸ்வரூப குணங்களையும் இந்த இடத்துல அனுபவிச்சிருக்கார் ஆழ்வான். இப்பேற்பட்ட பெருந்தெய்வம் யாரு தெரியுமா? நான் இவ்வளோ குணங்கள் சொல்லியிருக்கேனே, இதற்கான பெருந்தெய்வம் அழகர் என்ற பெயருடைய பிரான். அவர் திருமாலிருஞ்சோலை மலை கோயிலில் நமக்காக சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறத நித்தியம் ஸ்தித சுந்தரக எங்க நித்தியம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாராம் பெருமாள். நம்மள ஒரு வாட்டி வந்து பார்த்தா இவனை நாம சரி பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக நமக்கு சேவை சாதிக்கணும்னு காத்து கொண்டிருக்காராம் பெருமாள். அடுத்தபடியாக வரதராஜஸ்தவத்தினுடைய 18வது ஸ்லோகத்தை கொண்டு குணங்களை எப்படி அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு நாம பார்க்கலாம். பரோவா வியூஹோவா விபவ உத வார்ச்சாவதரணக பவன்வாந்தரியாமி வரவரத யோயோ பவசிவை சசத்வம் சன்னைஷான் வரகுணகணான் பிப்ரத கிலான் பஜத்பியோபாஸ் ஏவம் சததமிதரேப்யஸ்த்விதிரதா அப்படின்னு சொல்றார்.
எம்பெருமான் அனந்த கல்யாண குண விசிஷ்டன் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது. அப்படின்னா பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல தான் அதை காமிச்சிருக்காரா, இல்ல ராமாவதாரத்துல தான் காமிச்சிருக்காரா, இல்லாட்டி பர வியூக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகள்ல தான் அவன் அனந்த கல்யாண குண விசிஷ்டன் அப்படின்னு, இல்லாட்டி பூர்ண ஷாட்குண்யன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா கிடையாதான். பெருமாளை பர வியூக விபவாவதாரங்கள் அர்ச்சை அந்தர்யாமின்னு எந்த நிலையாக வேணாலும் இருக்கட்டுமே, அவன் பூர்ண ஷாட்குண்யன். கிருஷ்ணாவதாரத்துல என்னென்னலாம் நமக்கு களை கட்டி எல்லா குணங்களையும் நமக்கு காமிச்சு நம்மை தடுத்தாட்கண்டானோ அதே சுந்தர தோளுடையானும் பண்றார், அதே ஸ்ரீராமாவதாரத்துல பெருமாளும் பண்றார், அதே வைகுண்டநாதனும் அதே அனைத்தும் நிரம்ப பெற்றிருக்கிறார். ஒருத்தருக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் கிடையவே கிடையாது. எல்லாருமே பரிபூர்ண ஷாட்குண்யனாக இருந்து நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து நிலையிலும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அனைத்து காலங்களிலும் அனைத்து நிலையிலும் எங்கும் எப்பொழுதும் பெருமாள் அனைத்து திருக்கல்யாண குணங்களோடு நம்மை சேவை சாதித்துக் கொண்டு தடுத்தாட்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. எப்படி? பரோவா பரவாசுதேவனான நிலையாக இருக்கட்டும், வியூஹோவா திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கட்டும், விபவ அப்படின்னா விபவாவதாரங்களில் வரக்கூடிய பெருமாளாக இருக்கட்டும், இல்லாட்டி அர்ச்சாவதாரணக அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கட்டும், பவன் வாந்தர்யாமி அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நம்முள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்முள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக வசிக்கக்கூடிய பெருமாள். இப்படி எப்படி எந்த நிலை வேணாலும் எடுத்துக்கோங்க. வரவரதையோ பவசிவை அப்படின்னா மேலும் நீங்க எந்தெந்த நிலையை எடுத்துக்கொண்டு இதுல இருக்கானா அதுல இருக்கானா இதுல எல்லா குணங்களும் இருக்கா அப்படின்னா எந்த குணங்கள், அதாவது எந்த குணங்களும் குறைபாடு இல்லாமல் தேவர் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். சசத்வம் சன்னைஷான் வரகுண கணான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி அவாப்த சமஸ்த காமனான பெருமாள் அனைத்து நிலைகளிலும் முற்றிலும் உயர்ந்த குணங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். பிப்ரதக்கிலான் அப்படின்னா முற்றிலும் உயர்ந்த குணங்கள், அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றிருக்கிறான். பஜத்பியோ பாஸ்யேவம் தேவரீரை ஆசிரியத்தவர்கள் பெருமாளை அண்டினவர்களுக்கு இதை நன்கு விளங்கும்படி பெருமாள் நமக்கு அந்த கட்டாட்சத்தை கொடுக்கிறார். இப்போ பெருமாளை நம்ம சந்தேகப்பட்டோம், பெருமாள் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அறியாதவர்கள்லாம் என்னன்னு சொல்றார்? இதரேபியஸ் த்விதரதா அப்படிங்கிறார். இதை அறியாதவர்கள் ஜட பிரம்மமாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அதேதான் ஆழ்வார்களும் சொல்றா, மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கு உளன் எனில் உளன் அப்படின்னு தானே சொல்லிடுறார். ஒரே வார்த்தை. பெருமாளை நம்பி அவனுடைய திருவடியை அடைந்தோமானால் நமக்கு சகல சௌக்கியங்களையும் சகல கைங்கரியத்தையும் கொடுத்து நமக்கு அழகு பார்க்கக்கூடியவன் அவன். எந்த நிலையிலும் குறைபாடே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்க அனுபவிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அதிமானுஷஸ்தவத்தின் 10வது ஸ்லோகத்தையும் வைத்துக்கொண்டு பெருமாளினுடைய கல்யாண குணம் எப்படி அனுபவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 10வது ஸ்லோகமானது ஷீலக்கையேஷ தவகந்த தயைக சிந்தோ சூத்ரே ப்ருதக் ஜனபதே ஜகதண்ட மத்யே க்ஷோதீயசோபி ஹி ஜனஸ்ய கிருதே கிருதீத்வம் அத்ராவதீர்ய நனுலோச்சன கோச்சரோ பூஹு. அதாவது இங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த சீல குணமான சௌஷீல்ய குணத்தை பத்தி இங்க கூறப்பட்டிருக்கு. எப்படின்னா ஷீலக்க ஏஷ தவகந்தன்னா இப்படி உயர்ந்த அந்த சீல குணத்தை உடைய சௌஷீல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணமானது வார்த்தைகளால் சொல்லி முடியாது. இதுதான் சீலகுணம், நம்ம பெருமாள் இதை நம்மளுக்காக காமிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு வார்த்தைகளால அடக்கிட முடியுமானா வார்த்தையை கொண்டு நம்மளால அதை போற்றிடவே முடியாது. இப்படி ஒப்பற்ற கருணை கடலாக இருக்கார், தயைக்க சிந்தோவாக இருந்துட்டு இருக்கார் பெருமாள். அதுவும் எதுக்கு நடுவுல அப்படின்னு பார்த்தா ஜகதண்ட மத்திய இந்த பிரம்மாண்டத்திற்கு நடுவுல இப்ப ஏற்பட்ட குணத்தை காமிச்சுட்டு இருக்கார். அப்படின்னா இப்போ எந்த ஒரு மத்தியில சூத்ரே பிருத்தக் ஜனபதே. ஆனா இங்க இருக்கக்கூடிய நீசர்கள், நம்ம எல்லாருமே நீசர்கள், ஒன்றும் அறியாத மானிடர்களுக்கு நடுவே தன்னுடைய இந்த சீலகுணத்தை பறக்க நமக்காக காமிச்சு கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு இங்க கொண்டாடுறார். சோதீய சோப்பிகி ஜனஸ்ய, இப்படி இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக கிருதே கிருதீத்வம் தேவரீர் என்ன பண்றார்? அவாப்த சமஸ்த காமனாக இருந்து கொண்டு தன்னுடைய சீலகுணத்தை பறக்க அனைவருக்கும் தெரியும்படி அனைவரையும் ரட்சித்து கொண்டு இருக்கிறார். அத்ராவதீரிய, இதுல
இந்த ஒரு சீலகுணமானது அவதாரம் எடுத்தருளும் பொழுதும் நனுலோச்சன கோச்சரோ பூகு அப்படின்னா கண்களுக்கு புலப்படும்படியாக பெருமாள் இந்த குணத்தை எல்லாம் நமக்கு காமித்து நம்மை அருள் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, பெருமாள் அவதாரங்கள் எடுக்கும் பொழுதும் சரி, அர்ச்சையில இருக்கும் பொழுதும் சரி, வியூக நிலையில இருக்கும் பொழுதும் சரி, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் தன்னுடைய குணங்களை மறைத்துக் கொள்வதே இல்லை. அதுவும் மெயினா இந்த இடத்த சொல்லும் பொழுது அவதாரங்கள் எடுக்கும் பொழுது நம்மை ரட்சிக்க வரக்கூடிய பெருமாள் நம்ம கண்களுக்கு புலப்படும்படியாக ஒவ்வொரு குணங்களையும் பறக்க காமிச்சுட்டே இருக்காராம். எப்படியாவது ஒரு நல்ல கதிக்கு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட மாட்டாளா அப்படிங்கறதுக்காக. அப்பேற்பட்ட அந்த வசத்தியான அந்த சௌஷீல்ய குணத்தை உடையவன் நம் பெருமாள் அப்படிங்கறத இந்த இடத்துல கொண்டாடுறார். ஆக இன்னைக்கு இந்த கோஷ்டிகள்லாம் என்ன பண்ணா 21வது பாசுரத்துல அப்படின்னா, பெருமாளினுடைய கல்யாண குணங்களை சொல்லியாவது எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்து எழுப்பியிருக்கா. எழுந்தாரா இல்லையா அப்படிங்கறது நம்மளுக்கு 22வதுல தெரியும். அதே ரீதியில இன்னைக்கு நம் கூரத்தாழ்வான் தன்னுடைய ஸ்தவங்கள்ல எப்படி திருக்கல்யாண குணங்களை அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம். நாளைக்கு 22வது திருப்பாவை பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.